வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம நான் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இப்போ மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும்.
நம்ம முந்திரி சேர்த்துருக்கறனால நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்ச பன்னீர். நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு நல்லா டபுளாகி வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போது கல் சூடானதும் நம்ம இதை வச்சிடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை எடுத்து டைரெக்டாக அடுப்பில் வச்சிடலாம். பாருங்க, நான் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிடலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் தடவிக்கலாம். இப்போது நான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.